ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மருமக எனக்கு வீட்டுக்கு வரப்போ மிளகா சட்னி வேணும்னு சொல்லியிருந்துச்சு. அதனால் நான் நாளே மிளகா சட்னி அரைச்சிட்டேன். இது வந்து 10 நாள் ஆனாலும் கெட்டே போகாது. அதே டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் ஒர்க் பண்ணுற லேடீஸ் வந்து இந்த சட்னி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா சட்னி இல்லைங்கிற பிரச்சனையே இருக்காது. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 20 காஞ்ச மிளகா, 2 கட்டி பூண்டை உதுத்து வச்சுருக்கேன், ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு புளி, உப்பு. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். அது சூடானதும் இந்த சின்ன துண்டு புளியை வறுத்துக்கலாம். இந்த சாரணி கரண்டி வந்து 60-65 வருஷமாக எங்கள் அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. எப்படி தேஞ்சு போயிருக்கு பாருங்கள். இப்போ இந்த மிளகாயை நான் கழுவிட்டேன். அது கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால் கழுவிட்டு இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டுனா போதும். இப்போ இந்த வறுத்த மிளகா, புளி, அதோட தேவையான அளவு உப்பை சேர்த்து ஒரு 2 அடி அடிச்சுட்டு வந்துடலாம் மிக்சியில். இந்த அளவுக்கு அரைச்சிங்க. அதுக்கப்புறம் இப்போ அதோட பூண்டு வதக்கின பூண்டு, வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பியும் அதை மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், என்ன ஒரு சூப்பரான கலரில் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் பச்சை நல்லெண்ணெயை ஊற்றியும் கலந்து வச்சு யூஸ் பண்ணலாம். எனக்கு ஆனால் தாளிச்சா தான் பிடிக்கும். அதனால் திருப்பியும் அதே எண்ணெய் சட்டியில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகை சேர்த்துருக்கேன். அது நல்லா வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு அது பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச சட்னியோடு சேர்த்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை இட்லி சாப்பிட்றோன்ற கணக்கே இல்லாமல் சாப்பிடுவோம். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.